நாங்கள் வந்து காசிமேடு மீன் மார்க்கெட்டுக்கு வந்து வந்திருக்கோம். மணி வந்து ஒரு 3 மணி இருக்கும், விடியற்காத்தால 3 மணி. ஸோ இந்த காசிமேட்டில் என்னென்ன மீன் விற்கிறாங்க அப்படின்றத வந்து ஜஸ்ட்டு சும்மா பார்க்கலாம். சும்மா கூட இங்கே வரலாங்க. சும்மா வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸாக வந்து அங்கங்கே போவோம்ல, நைட் ரைடு அப்படி இப்படின்னு போவோம்ல, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி இவ்வளோ பீப்புள்ஸ் வந்து இங்கே இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்காங்க. சென்னைக்கு இதுவும் ஒரு பக்கம் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த க்ரௌடுக்குள்ளே போயிட்டா நம்மளால் நடக்கவே முடியாது, கூட சேர்ந்து ஓடிட்டே தான் இருக்கணும். அந்த கூடைக்காரங்க, அந்த வண்டிக்காரங்க அப்படின்லாம் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, நம்மளாம் கண்டுக்கவே மாட்டாங்க. அவ்வளோ பரபரப்பாக இருக்குது. ஸோ இந்த லைன் ஃபுல்லாக வந்து போட்டு நிற்கும். இது ஃபுல்லாக வந்து போட்டு, கப்பல். ஸோ என்ன ப்ராசஸ்னால், அந்த கப்பலில் உள்ளேருந்து இறக்கி அந்த கூடையில் மாற்றி இவங்க கூடைக்காரங்க மூலமாக அதை வச்சு அந்த பக்கம் சேல்ஸ் பண்ணுவாங்க, வியாபாரிகளுக்கு, வீடுங்களுக்கு, அந்த மாதிரி. மோஸ்ட்லி இந்த டைம் 2 மணி இந்த மாதிரி 3 மணி அப்போ நம்ம வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கூடையாக தான் விற்பாங்க. கூறுலாம் அப்படிலாம் இருக்காது. ஆக்சுவலாக கூடையாக வாங்குறதா நம்மளுக்கு ரொம்ப பெஸ்ட்டு. இன்னும் நம்ம வீட்டில் கொண்டு வருவாங்கள்ல, தெரு மேலெல்லாம் கொண்டு வருவாங்கள்ல பாட்டிங்க, அவங்களாம் அந்த மாதிரி கூடையாக வாங்கிட்டு ஊரில் வந்து விற்பாங்க. இங்கே மோஸ்ட்லி இங்கே எல்லாருமே வந்து வியாபாரிங்க தான். கூடை எடுத்துகிட்டு போகிற எல்லாருமே வந்து வியாபாரிங்க தான். உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து காசிமேடு கிளம்பி வந்துடலாம். சும்மா அட்லீஸ்ட் பார்க்க வச்சு வந்து பாருங்கள். நாங்கள் அடிக்கடி வருவோம், நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு சும்மா பார்க்கலான்ட்டு வருவோம். ஆனால் போகும்போது மீனை கையில் பிடிச்சிட்டு போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன் வந்து இங்கே நிறைய கிடைக்கும். ஐ மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன் மட்டும்தான் கிடைக்கும். ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்காங்கல்ல, கண்டிப்பாக அவங்களாம் நம்மளை மதிக்கவே மாட்டாங்க, தட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த கூடைக்காரங்க, வண்டிக்காரங்க. ஏன்னா அவங்க வேலை நேரம் இது. குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இதெல்லாம் முடிச்சிடணும். ஏன்னா இன்னும் விடிய வந்து இந்த லேடிஸுங்கெலாம் கடை போட ஆரம்பிச்சிருவாங்க, கூறு கட்டி அந்த மாதிரி. அப்போ வந்து இன்னும் ரேட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஐ மீன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி கூடையாக அவங்க வந்து வாங்கி அதை வந்து கூறு கட்டி விற்பாங்க. கடலில் இவ்வளோ மீன் அள்ளிட்டு வராங்க டெய்லி அப்படின்ற மாதிரி. அவ்வளோ மீன் இருக்கும் இங்கே. கச்சன்னு மீன், ஃப்ரெஷ்ஷான மீனுங்க அதிகமாக இருக்கும். நம்ம வாங்குறமோ இல்லையோ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்க எவ்வளோ செதறி கிடக்கும். அதேமாரி அதிகமாக பண பரிவர்த்தனை வந்து ஒரே நைட்டில் நடக்கிற ஒரு பெரிய மார்க்கெட் இது. லட்சக்கணக்கில் காசு வந்து இங்கே தினமும் பண பரிவர்த்தனை ஆகும். இங்கே சின்ன சின்ன வியாபாரிகள்லேருந்து பெரிய கம்பெனிக்கு ஏற்றுமதி பண்ணுறதுலேருந்து இங்கே இம்போர்ட்டட் ஃபிஷ்லாம் வந்து கண்டெய்னரில் கொடுத்து அனுப்பிடுவாங்க. அது வந்து அந்த பக்கம் இருக்கும். அந்த கண்டெய்னரில் வந்து ரொம்ப பெரிய இந்த மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்கு, ரெசார்ட்டுக்கு அந்த மாதிரி போகிற பெரிய ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து ஐஸ் பாக்ஸில் வந்து இம்போர்ட் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க கண்டெய்னர்ஸில். கடலில் இவ்வளோ மீனாக இருக்குது அப்படின்ற மாதிரி இவ்வளோ மீனை பிடிச்சிட்டு வந்து போட்டிருக்காங்க. எல்லாம் ஏனை எடுக்கிறாங்க. என் ஃப்ரெண்டு ஏனை எடுக்க கூட்டமாக கலந்து நிற்கிறோம். இன்கேஸ் நீங்கள் ஃபிஷ்ஷு வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கூடையாக எடுங்க. அதிகமாக தான் இருக்கும். ஒரு 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணி காசு ஷேர் பண்ணி எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். 4 பேர்ன்றதை விட ஒரு 10 வீட்டுக்கு போகலாம், தாராளமாக இருக்கும் மீன். வஞ்சரத்தை தான் வாங்கலான் இருக்கோம். பார்ப்போம் எவ்வளோ சொல்கிறாங்கன்ட்டு. என்னது கொடுக்க போகிறா? நீ கடிச்சிட போகிறா? உயிர் இல்லையா? அது ஒரு சில நண்டுகள்லாம் உயிர் இருந்துச்சு. இங்கே பாரு எவ்வளோ முட்டை வச்சுருக்கு.
தெரியுதா முட்டை அந்த அந்த நண்டில். இந்த வண்டி வந்து இப்போ அந்த 13ஆம் நம்பருக்கு போனோம். அதுக்குள்ளே எவ்வளோ டிராஃபிக். 14 இருக்குல்ல, அதையும் தாண்டியா முன்னாடியான்னு தெரியல, தாண்டி போல. இங்கே 16 இருக்கு. ஆஹா, வாழை மீன். ஒரு வழியாக 13ஆம் நம்பருக்கு தடு மாதிரி வந்துட்டோம். அந்த 2 வஞ்சரத்தில் ஏதோ ஒரு வஞ்சரம் தான் நம்ம வாங்க போகிறோம். அந்த 3 வஞ்சரம் 25,000 ரூபாவாம். இந்த பாறை ஒரு கூட 8,000 ரூபாய். இங்கே வந்து நீங்கள் வந்தீங்கன்னா வந்து உடனேலாம் வாங்கி கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு 4-5 ரவுண்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வாங்கணும். இந்த மாதிரி லைனாக போட்டு நிற்க வச்சுட்டு அதுலேருந்து பிடிச்ச மீன்லாம் வந்து அந்த மாதிரி கூடையில் மாற்றி இங்கிட்டு ஏலம் விடுவாங்க. இந்த பக்கம் வாழை மீன் தானே அது, மின்றா அப்படியே. ஸோ கடைங்களுக்கு ஹோட்டல்ஸுக்கெலாம் அந்த மாதிரி பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. ஃபுல்லாக மீன் இருக்குது. எவ்வளோ மீன் தான் பிடிப்பாங்க உள்ளேருந்து. இது வந்து இந்த மார்க்கெட்டோட இன்னொரு பக்கம், இங்கே கூட்டமே இல்லாமல் இருக்குது. இதே அந்த பக்கம் போனால் செம கூட்டம் இருக்கும். இப்போ நம்ம திரும்பியும் அந்த பரபரப்பான கூட்டத்துக்குள்ளே போகிறோம். இந்த பெரிய மீன் 5,000 ரூபாய். இது இன்னும் 2,500 ரூபாய். 4 ரூபாய். 4 ரூபாய். அஞ்சு மீன் நான் வந்து 10,000 வாங்கி வச்சிருக்கிறேன். 300 மீன் இருக்கு மேடம் கடல்ல. ஆமாம், அது வேற எங்கேயோ போகுது. $4,900 ரூபா. 160. 5,000 ரூபா. 5,000 ரூபா சொல்லி எவ்வளோ 4,900 ரூபாய்க்கு வாங்க.